ஒரு 23 வருஷம் சென்னையில் வாழ்ந்திருக்கோம். 24வது வருஷம். இந்த பகுதியில் இப்படி ஓப்பனாக ஒரு மீட்டிங் இப்போ தான் நான் முறையாக பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் வயக்காடு வச்சு உழுத காலத்திலிருந்து லேஅவுட்டு போட்டு 72 லேஅவுட்டு போட்ட காலத்திலேருந்து இப்படி ஒரு மீட்டிங் நடந்திருக்காது. அந்த முதல் மீட்டிங் வரக்கூடிய தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகனை உருவாக்கக்கூடிய சண்முகா பாண்டியன் என்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோவை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக ஒரு மீட்டிங்காக இந்த முதல் மேடை அமைஞ்சிருக்கு. இதில் அவர் மிக சிறந்த ஒரு நடிகராக வளம் வரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நான் வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் கேப்டனை பற்றி சில விஷயங்கள், அதாவது நாங்கள் பாட்ரு தோட்டத்தில் களிமண்புரம் ஸ்ட்ரீட்டில் கிரிபோன்னு ஒரு லாட்ஜில் ரூம் பாயாக வேலை செஞ்சுருந்த காலத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தர், என் ஊருக்காரர், என் சொந்தக்காரர், எங்கள் அண்ணன் சுப்பையான்னு ஒருத்தர் அன்றைக்கி கேப்டனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போ நம்ம ரோஹிணி தேட்டருக்கு ரோஹிணி ஹோட்டல் டீனரில் ரோஹிணி ஹோட்டலுக்கு பின்னாடி இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்க பிரியாணி போடுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி யார் வந்தாலும் போனாலும் அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம். இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 89, 88, 89 அந்த ஒரு காலகட்டத்தில் எத்தனை பேர் போனாலும் வயிறார அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் வயிறார சோறு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி லைனில் நின்று சாப்பிட்டதில்லை. கருணாசாகிய நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். அன்னைக்கு பிரியாணிங்கிறதெல்லாம் எங்களை மாதிரி ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அன்றைக்கி ஒரு கம்பெனிகளில் ஒரு 4 ரூபாய் தினக்கூலியாக வேலை செய்கிற ஒருத்தனுக்கு பெரிய பொருளாக இருந்தது. அதுவும் பசியில் இருக்கக்கூடிய நேரங்களில் இப்படி ஒரு சாப்பாடு. அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஒருத்தர். அவரை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். அதை தாண்டி இதே 100 அடி ரோடு, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த 100 அடி ரோடு, அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இதெல்லாம் பார்க்குறோம். அந்த ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு உயரமாக ஒரு பில்டிங் கட்டினது அந்த ராதா பார்க்கின் பக்கத்தில் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு இருக்கிற அந்த பில்டிங் தான். அந்த பில்டிங் கட்டும் பொழுது அந்த இடத்துக்கு அன்றைக்கி கேப்டன் மைண்டில் வச்சுருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஷூட்டிங்கிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் மேக்கப்போட அந்த ரிப்பனை கட் பண்ணுக்கு வரும் பொழுது நானும் கூட இருந்தேன். கூட இருக்கும் பொழுது அப்படியே உள்ளே பார்த்துட்டு அந்த பில்டிங்கெல்லாம் அப்படி பார்த்துட்டு, ஏன்னா அந்த ஏரியாவில் அதான் ஃபஸ்ட்டு உயரமான பில்டிங், இதில் நமக்கு எவ்வளோ தேரும் அப்படின்னு பக்கத்தில் இருந்த உதவியாளர் ஒரு மேக்கப் மேன் இப்போ இருப்பார், அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேப்டனுடைய முகம் மட்டும் சின்னதாக சுருங்குச்சு. ஆனால் எவ்வளோ இழப்புகளை கூட இருந்தவங்க செய்த இழப்புகள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையும் இந்த சினிமாவில் சந்தித்து அவருக்கு வந்த அத்தனை தடைகளையும் உடைத்து எறிந்து மீண்டும் மீண்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, அதே நேரத்தில் இந்த 13 ஆண்டு காலமாக இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஹீரோக்கள் கூடவும் நான் வேலை செஞ்சிட்டேன். அதனால் ஒவ்வொருத்தரை பற்றின நல்ல விஷயங்களும் எனக்கு தெரியும், கெட்ட விஷயங்களும் எனக்கு தெரியும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும், அதுதான் மரபு. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா கதாநாயகர்களும் நம்பர் 1 இடத்துக்கு வரணும், நம்பர் 1 வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே தன் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை விட மற்றவங்க மேலே அதிகமாக நம்பிக்கை வச்ச கதாநாயகர்களை தான் நான் நிறையா பார்த்துருக்குறேன். அதாவது அவங்க ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னா நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் வேணும், நம்பர் 1 ஹீரோயின் வேணும், நம்பர் 1 காமெடியன் வேணும், நம்பர் 1 லிரிக் ரைட்டர் வேணும், நம்பர் 1 கேமராமேன் வேணும், அதை விட நம்பர் 1 ப்ரொடியூசர் வேணும். இப்படி எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதில் இவங்க ஹீரோவை நடித்து இவங்க நம்பர் 1 ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் கேப்டன் மட்டும்தான் வித்தியாசமானவர். அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர் எந்த நம்பர் 1ஐயும் நம்பினதே கிடையாது. அவரை மட்டுமே அவர் நம்பியிருக்கார். அதை நான் அவர் கூட சுதேசிங்கிற படத்தில் வேலை செய்யும் பொழுது அவர் கூட இருந்து நான் அதை உணர்ந்தேன். அதாவது யார் ஹீரோயின் பரவாயில்ல, ஏதோ ஒருத்தங்க ரைட்டு ஓகே, யார் டைரக்டரு ஓகே புதுசாக ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு. இன்றைக்கி கூட ஒரு விசேகருடைய டைரக்ஷன் விழாவில் நம்ம கலந்துக்கிட்டு வரும் பொழுது
அங்கே கூட இயக்குனர் செல்வமணி அண்ணா வந்து சொல்லும் பொழுது, இயக்குனர்களுடைய கதாநாயகனாக கடைசி வரை நடித்தவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு அந்த மேடையில் சொன்னார். ஒரு இயக்குனர் என்ன ஆசைப்படுறாரோ அதை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். அந்த விதத்தில் செம்மையா பாண்டியன் அவர்கள் இயக்குனர்களுடைய நடிகராக வந்து, இயக்குனருடைய நடிகராக அன்னைக்கு இந்த தமிழ் சினிமாவில் வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்கணும். அப்படி அவர் இடத்தை பிடிக்கிறதுக்கு எங்களை போன்ற சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் கேப்டன் அவர்களுடைய செயல்பாடுகளால், அதாவது நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் அவருடைய காலகட்டத்தில் அதை அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வு செய்து நடிகர் சங்கத்தை விட்டு வெளியிலே வரும் பொழுது, இயக்கம் ஆரம்பித்த பொழுது வெளியிலே வரும் பொழுது நடிகர் சங்கத்தில் தனியாக கடனாக இருந்த நடிகர் சங்கத்தை வைப்பு நிதி உள்ள சங்கமாக மாற்றிவிட்டுத்தான் விஜயகாந்த் அவர்கள் வெளியே வந்தார்கள் என்கின்ற காரணத்தால் நடிகர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்லாது இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களும் அவருடைய இல்லத்திலிருந்து உருவாகக்கூடிய செம்மையா பாண்டியன் என்ற ஒரு கதாநாயகன் இந்த தமிழ் சினிமாவிலே நிலையான ஒரு இடத்தை அடைவதற்கான எல்லா நிலைகளிலும் எங்களை போன்ற உண்மையானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மகனுக்கு பின்பலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் நிச்சயமாக உங்களுடைய செம்மையா பாண்டியனுடைய வளர்ச்சிக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பிக்கபலமாக இருப்பேன் என்ற ஒரு உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, வாழ்க செம்மையா பாண்டியன் உடைய வளர்ச்சி என்று கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். வணக்கம்.